யோபு 35:1. என்னை உண்டாக்கினவரும் இரவிலே கீதம் பாட செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகராகிய கர்த்தர். என்னை உண்டாக்கினவரும் இரவிலே கீதம் பாட செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகராகிய கர்த்தர். God is my maker who gives songs in the night. தாவீது ராஜா அப்படியா சொல்லுகிறான் 42:8. கர்த்தர் பகல் காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார், ரா காலத்திலே அவர் பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது. Yet the Lord will command his loving kindness in the daytime, in the night his songs shall be with me. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே இருள் போன்ற சூழ்நிலைகள் வந்துவிடும். லிட்ரலாக இருள் கிடையாது. வாழ்க்கையிலே வெளிச்சமாக சில காரியங்கள் இருக்கும், நல்லா ஹெல்த்தாக இருக்கும், போகிறோம் வரோம், அநேக காரியங்கள் பண்ணுறோம். சில வேளைகளிலே முடக்கப்படுகிறதான ஒரு காலம் வரும். இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரும்ட்டார். இரவிலே இவன் சொல்கிறான், பெரிய பக்தன் சொல்லுகிறான், இரவிலே என்னை கீதம் பாட செய்கிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய சிஷ்டிகர்த்தர். இங்கே ஒரு கார்த்து சொல்கிறார் பாருங்க, என் தேவன் என்றாரு, கர்த்தர் என்றார். இங்கிலீஷில் த லார்ட் அண்ட் காட்ன்னு இருக்குது. காட்ன்றவர் படைச்சவர், லார்ட்ன்றது என்னை ஆட்கொண்டவர். ஒரு சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர், உன்னை ஆட்கொண்டிருக்கவர் தான் லார்ட். ரைட்? தோமா சொல்கிறான் அது மாதிரி, மகதலேனா மரியாள் சொல்கிறார், யூ ஆர் மை காட் அண்ட் மை லார்ட். தாவீது சொல்லுகிறான். அப்போ உன் வாழ்க்கையில் அந்த அனுபவம் வரும். உன் வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் உனக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அதில் மனதை வைத்து, உன் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்பொழுது அதை தியானிக்க வேண்டும். பாடல் பாடுவது என்பது, துதிப்பது என்பது தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துகிற ஒரு காரியம். நம்ம இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல முடியாத ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வை ஷுட் வி சிங்? ஏன் பாடணும் இல்லையா? 3 காரியங்கள் பைபிளில் எதுக்குன்னு சொல்லியிருக்கு. முதல்ல ஒன்று என்னென்னா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம இதை பாடணும்னா, ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினதே லூசிஃபருக்கு பதிலாக நம்மளை தான் பண்ணியிருக்கார். இதுக்காக தான் பண்ணியிருக்கார், நம்ம தான் துதிக்கிறோம். நம்பர் 2 என்னென்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து தேவன் என்னை விடுதலை பண்ணியிருக்கிறார், அதனால் அவரை புது பாட்டு பாடுவேன்றான். இல்லை, He lifted me from the miry clay, kept my foot upon the rock to stay, gave me a new song. 3வது, நம்முடைய உதடுகளின் கனியாக, இப்போலாம் இப்போ சில பேர் வேண்டிய அளவுக்கு இப்படி சூஸியாக எடுத்துக்கிறாங்க. சில இதெல்லாம் பழைய ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, பழைய டெஸ்டமெண்ட்டு இல்லையா? இப்போ பழைய டெஸ்டமெண்ட் தான் எடுத்துக்கிறோன்னா, நீங்கள் எல்லாம் சர்க்கம்சேஷன் பண்ண சொன்னால் வர மாட்டாங்க, மீட்டிங்க்கு வர மாட்டாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ அந்த காலத்து ஆடு மாட்டெலாம் வெட்ட தேவையில்லை. உனக்கு ஆஃபரிங்ஸ்ன்றதே வாயிலிருந்து வர்றது தான் உனக்கு ஆஃபரிங். உதடுகளின் கனியாகிய சோதர பலி. சரி, எப்பொழுது பாட வேண்டும், எப்பொழுது பாட முடியாது? சிறையிருப்பில் இருந்தால் பாட முடியாது. By the rivers of Babylon there we sat down and remembered Zion. நீ உன்னை கேப்டிவிட்டியில் போட்டாங்கன்னா, கிண்ணறங்கள்லாம் எடுத்து அலறி செடி மேலே வச்சு சொல்கிறாங்க, இனிமேல் நான் பாட முடியாதுன்றான் இல்லையா? அடுத்தது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவன் கொடுத்துருக்க முடியாது. If you are spiritually dead, you cannot sing. இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரைட்? அடுத்தது 3வது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்போ பாடினாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தின போது பாடினாங்கன்னு போட்டிருக்கு. யுத்தத்துக்கு போகும்போது ஜெயிக்கும் போது பாடினாங்க. வீட்டில் மனமகிழ்ச்சி வரும்பொழுது இளைய குமாரன் வந்த உடனே பேண்டெல்லாம் செட் பண்ணுறான்றான், வாத்திய கருவிகள்லாம் வாசி ஜெபிக்கிறாங்க. சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது எசேக்கியேல் சொல்கிறான், நான் ஹீல் ஆகிட்டேன், அதனால் சர்ச்சுக்கு போய் நான் ப்ரே பண்ணுறேன்னு போயிட்டான் இல்லையா? அப்போ இரவு என்பது என்ன? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒருவரும் செய்யக்கூடாத ராக்காலம். யோபு சொல்கிறான், சோதனையின் பாதையிலே எனக்கு இருள் வந்தது. சில வேளைகளிலே ஆண்டவர் சில வேளைகளிலே நம்ம சோதிப்பார். எல்லா சோதனையும் ஆண்டவரே செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை வெள்ளியை போல தெரிந்து கொண்டேன், புடமிட்டேன்னு சொல்கிறாரு. பேதுரு சொல்லுகிறாரு, உங்களிலே இருக்கிறதான பற்றி இருக்கிறதான சோதனை போன்ற காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க, இவங்க வாழ்க்கையிலே கெடுதல் இல்லை, நல்லது தான் செய்யன்றார் இல்லையா? அப்போது மரண இல்லைன்னு பள்ளத்தாக்கல்னு சொல்லியிருக்கு இல்லையா? there are sometimes when you have to face realities in life. அந்த டைமில் நம்ம துதிக்க முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா
மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். வாழ்க்கையில் வந்து மெயினாக ஸ்பிரிட் தாங்க. அந்த ஆத்மா ஆடின்னு இருக்கோம். ஸ்பிரிட் போயிடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அப்படியே நொங்கிப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு இல்லையா? கடன், தரித்திரம், வறுமை, நிந்தை, அவமானம், பழிச்சொல், ஏமாற்றம், தோல்வி, வீழ்ச்சி, நோய்கள், பலவீனம், சிறையிருப்பு எல்லாமே வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கேப்டிவிட்டி கொண்டு வரும். சரி, இப்போ 2-3 காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுவாங்க. இரவிலே இக்கட்டான சூழ்நிலையில் பாட்டு பாடினா 2-3 பேரை பார்க்க வரும். முதலாவதாக 1 சாமுவேல் 21:10 நம்ம வாசித்தோம். அதில் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஆகீஸ் என்ற இடத்துக்கு போகிற காத் என்ற ஊருக்குடைய ராஜாவாகி ஆகீஸ்கிட்ட போகிறான். பிடிச்சி வச்சுட்டாங்க உள்ள வந்து சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, இவரை பார்த்தா தாவீது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி எடுத்து மாதிரி நிறுத்திட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான்? பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான், வேற வழி இல்லை. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஓ இவன் என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான், நம்ம ஊரில் ஏற்கனவே ஏகப்பட்ட பைத்தியக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவன் ஒரு வேளை நினச்சிருப்பான், இந்த சாமுவேலுன்னு ஒருத்தர் தான், அவன் வந்து என் தலையில் ஊற்றி சொன்னான் நீ வந்து ராஜாடான்னு, இன்னைக்கு கூஜா மாதிரி என்ன ஆண்டவர் பண்ணிட்டாரு அப்படி சொல்லலை. அவன் வெளியே வந்தவொன்னே ஒரு பாட்டு பாடுறான். அதான் 34வது சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. இதெல்லாம் கேட்கும்போது அல்லேலூயா இருக்கும். நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிலமாக வரும்போது ஃபேஸிங் லைஃப் 1-to-1 நேருக்கு நேர் சந்தி. அப்போது உனக்கு இருக்கிற இதெல்லாம் நிறையா இக்கட்டுகளை சாத்தான் கொண்டாடுவான், எல்லாத்தையும் காட்டுவான், படம் பிடிச்சி காட்டுவான். அப்படிலாம் பண்ணல. அப்போது எல்லா சூழ்நிலையிலும் தாவீது துதிக்கிறான். அது ரொம்ப கஷ்டமான காரியம், அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா, ஆபகுக்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், அவன் ஆண்டவரோட சண்டை போடுறான். தீர்க்கதரிசிலாம் பாருங்கள், அடிக்கடி சண்டை போடுவாங்க. ஏன்னா நிறைய பேசிட்டே இருக்காங்களே, 24 மணி நேரம் பேசிட்டே இருக்காங்களே. அதனால் அவன் சொல்கிறான், சார் நீங்கள் ரொம்ப மோசம் சார், பைபிளே வேஸ்ட்டு, நியாயப்பிரமாணம் பலமற்று போயிட்டு நீதிமான் துன்மார்க்கனை வளர்ந்து கொள்கிறான், நீங்கள் ஒன்றும் கவனிக்கல. அது சொன்னார். அவ்வளோதானே, நீ வா உன்கிட்ட பேசணுன்னாரு. உடனே அவன் என்ன பண்ணான், பேனா பென்சில்லாம் எடுத்துட்டான், போய் உட்காந்துருக்கான். எப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசுறதில்லை. நான் ஒரு நாள் கேட்டேன், பேனா பென்சில் எடுத்துகிட்டு போய் உட்காந்து என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட பேசணும். ஏன்னா யாராவது காத்திருக்கீங்கன்னா யாரும் காத்ததே இல்லை, பின்ன எப்படி பேசுவார்? பேசினார். அவன்கிட்ட பேசி என்ன சொல்லிட்டாரு, அவனை மூக்கு அறுத்து கொடுத்தாரு. என்ன சொல்லிட்டாரு, நான் சொன்னதான்ப்பா நடக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. என்ன காலம் இருக்கிறது? தரிசனங்கள் சொப்பனங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அவள் தாமதித்தாலும் பொய் சொல்லாது, காத்திரு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணா, 2த்துக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி மாட்டின்னு இருக்கிறான், அந்த க்ரீம் பிஸ்கட் மாதிரி 2 இதில் மாட்டின்னு இருக்கிறான். உடனே அவன் என்ன நடுவில் சொல்லிட்டான், ஆண்டோட சொல்லிட்டான், இதெல்லாம் நடக்கலை ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் 2 இதுதான், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர், 2மே இல்லை, எல்லாம் போச்சு. அவன் சொல்லியிருக்க 6 காரியங்கள் பாருங்கள், எல்லாமே அனிமல் ஹஸ்பண்ட்ரி இல்லை. இதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்க, அதில் நெய்யினோத் என்ற ஒரு வாத்திய கருவினாலே அவன் பாடி உண்டாக்கின சங்கீதம்னு போட்டிருக்கு. He sang the song. ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணு வந்து குறி சொல்கிற பெண். குறி சொல்கிறதுனா பவர்ஃபுல் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இல்லையா? சாதாரணமாக குறி சொல்ல முடியாது, எதிர்காலத்தை கொடுத்து. சாதாரண சின்ன பிசாசம் சொல்ல முடியாது. பேதுருவும் அப்போஸ்தலர் பவுலும் மன்னிக்க வேண்டும், பவுலும் சீலாவும் 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க. எப்போவுமே பாருங்கள், ஒரு டைமில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசாஸ் வந்து நிற்பாங்க. உடனேனா அவனுக்கு பிடிக்கல. பிடிச்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க, சொல்லிட்டான், இவர்களெல்லாம் தேவனை அறிவிக்கிறதான மக்கள், தேவ மக்கள் சொல்லிட்டாங்க. அவன் என்ன பார்த்து முறைச்சான். அதை நானும் தான் சொல்லியிருப்பேன், இத்தனை நாட்கள் என்னுடைய மக்களுக்கெல்லாம் தெரியல, இது பிசாசு சொல்லுது பாருங்க அப்படின்னு இருப்பேன். இல்லை, அது சொல்லிட்டான், பிசாசை வெளியே போ, அவுட் அப்படின்னா வெளியே போயிடுச்சு. எப்பவுமே பாருங்க, ஒரு பிசாசு பார்த்தீங்கன்னா 10 பிசாசு சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு தெரியும், போக போக தான் தெரியும் சில காரியங்கள்லாம். ஆஃபீஸில் கூட பாருங்களேன், உங்களை யாராவது ஒரு ஆள் கான்டாக்ட் பண்ணிட்டானா 10 பேர் சேர்ந்துக்குவாங்க. நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்கன்னா. விசுவாசியாக இல்லைன்னா அது உங்களுக்கு வராது. 10 பேர் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட உடனே என்னாச்சு, அவர்கள் இரவு நேரத்திலே காலெல்லாம் தூக்கி கட்டிட்டாயா. என்ன பாட்டு பாடினான்னு தெரியல, பாவம் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்கான்.
வேதம் சொல்லுகிறது ஒரு பூகம்பம் மாதிரி வந்தது, ஒரு லைட் அடிச்சது, எல்லா கதவும் திறந்துருச்சு. இவன் கதவு இல்லை, எல்லார் கதவும் திறந்துச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் இது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே இவ்விதமான சூழ்நிலையில் வரலாம் நம்ம வாழ்க்கையில. இதில் என்னென்னா, குறி சொல்கிற ஆவின்னு இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சரான ஆவி. நான் ஆதி நாட்களில் ஜான் ஜோசப்போட போய் சேர்ந்தபோது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் பாதி ஹாலு, அவ்வளோதான் அவங்க வீடே, மொத்தம் வீடு அவ்வளோதான். மேலே படிக்கட்டெலாம் நிற்பாங்க, இந்த சைட்லலாம் அங்கெல்லாம் பாக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க, சின்ன இடம் தான். அப்போது நான் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். அவர் இங்கிலீஷில் பேசுவார், நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கேன், என்னை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர். அப்போ பாட்டெலாம் பாடிட்டு இருக்கிறாங்க. பாடின உடனே என் காதில் இப்படி சொன்னார், பாருங்க இந்த ப்ளூ சாரி அஞ்சிக்கிற ஆவி. ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்த்தேன். அரே நல்லா அபிஷேகம் பண்ணி இது பாட்டு நிற்குது, இந்த ஆள் போய் சொல்கிறான் நம்மகிட்ட, புதுசாக வந்திருக்கேன், ஏதோ பயமுறுத்துறாங்க நம்மளை. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது, நல்லா உற்சாகமாக பாடின்னு இருக்கு. சரி, நான் மறந்துட்டேன் அது. அப்புறம் பேசினார், பாட்டெலாம் வந்து லாஸ்ட் பாட்டு பாடுறாரு. இந்த நேரத்தில் அக்கினி இறங்கி வரட்டும்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்லு மூடி பாடி நிற்கிறேன். அக்கினி வேண்டாம்னு சொல்லி சுற்றி கத்தி டம்முன்னு என் மேலே விழுந்துது. அந்தம்மா விழுந்து அவர் மேலே விழுந்து கீழே விழுந்துச்சு. பயந்தே போயிட்டேன். அடே எங்கள் அப்பா, இது என்னது இது? அப்போ ஏதோ நினச்சேன், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ குறி சொல்கிற ஆவின்னா அவன் உடனே சொல்லிட்டான், ஆண்டவர் பிள்ளை, நீ என்னை பற்றி நீ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காத அப்படின்ட்டான் இல்லையா? அப்போது சரி, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன், வசனம் வாசிக்க நல்லா கேளுங்க. மத்தேயு 26:30. பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் பின்பு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஜீசஸ் சொல்லிட்டார் எல்லாத்தையும், எப்பா நான் சாக போகிறேன், அவ்வளோதான், எனக்கு சாப்டர் க்ளோஸு, அப்போதான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டேன், நீங்கள்லாம் எப்படியோ உங்களை பார்த்துக்கோங்க, ஜெயிலில் போட்டுற போகிறாங்க எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முடித்த உடனே என்ன சொல்கிறா தெரியுமா? ஸ்தோத்திர பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டு பாடினாரோ தெரியல, பாவமா. இது எதை குறிக்கிறதுனா, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து தான் ஆகணுன்னும் போது ஆண்டவர் இதை அனுமதிச்சார்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் இருந்தான், வயசான காலத்தில் 90 வயசு, இயேசுவின் மார்பிலேயே அவன் சாய்ந்து இருந்தவன். இந்த இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இருந்த இவன் ஒரு பத்மோ தீவில் போய் ஜெயிலில் போட்டாங்க அவனை. அவன் சொல்கிறான், கர்த்தருடைய நாவிலே நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். அவன் ஆண்டவர் வெளியே மேலே தூக்கிட்டு போயிட்டாரு. மேலே தூக்கிட்டு போயிட்டு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாட்டிலும் எல்லாம் சூச்சிட்டு இருக்காங்க. யோவான் அவனை பார்த்து கேட்குறாங்க, இவெல்லாம் யார் தெரியுமா அப்படின்றாரு. இவெல்லாம் வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்காங்க, குறுக்கோலை வச்சுருக்காங்க, இவரெல்லாம் மகா உபத்திரவத்தின் ஊடாக வந்தவங்க. இன்றைக்கி தெரியாத உன் வாழ்க்கையில் நீ ஏன் இருளில் கஷ்டப்படுறேன்னு, உனக்கு சிங்காசனத்துக்கிட்டே ஒரு இடம் கெடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக நீங்கள் யாராவது மனசில் நிலைங்க. ஒரு அம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அவங்கள பார்த்தேன் ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்தேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லா காரியம் போயிட்டேன், மிஸ்ஸிங் யுவர் மீட்டிங், உங்கள் ஜெபம் வருது, ஐ லூஸ். உன் கூட ஆண்டவர் இருந்தார்னா உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய தியானங்கள், உன்னுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க வரோம். எல்லாருக்குமே எல்லாமே பெட் ஆஃப் ரோசஸாக இருக்கணும், ரைட்? ப்ராஸ்பரிட்டி தியரி மாதிரிலாம் இது பண்ணலாம் முடியாது இல்லையா? ஆண்டவர் சில உபத்திரவங்களை கொடுக்குறாரு. அப்படி குறிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில வேளைகளிலே சில காரியங்களை சொல்லுவார். எலிசா சொல்கிறான், வாய்க்காலை வெட்டுறான்றாரு. ஒருத்தருக்கு ஒரு வாய்க்கால் இல்லையா? இவனுக்கு என்ன சொல்கிறாரு, யோசுவாவுக்கு வாய்க்கால்னா 7 வாட்டி சுற்றுறான்றான், 7ஆவது தாண்டி 7 வாட்டி சுற்றுன்றான். ஒரு விதவைட்டு என்ன சொல்கிறான், நீ போய் குடத்தை வாங்குன்றான் தான் வாய்க்கால். அதே நான் செய்யலைன்னாங்க. பைபிளில் சில காரியங்கள் வாய்க்கால்னு சொல்லியிருக்கு. அந்த காரியங்களை உன் வாழ்க்கையிலே நீ தூதிக்கும் போது பிசாசு ஒன்று பார்த்து ஓடி போயிடுவான். ஜான் ஜோசப் மீட்டிங் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் எடுத்துட்டாங்க. 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 6:45 பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பேண்டெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. பெரிய பேண்டு, நல்லா எல்லாம் கிட்டார்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் சூனியப்படியில் இருக்கவங்களாம் கொண்டாந்து 6 மணிக்கே உட்கார வச்சுருவாங்க. எல்லோரும் அவனுக்கு ஒரு அட்டெண்டன்ட்டு ஒரு இது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எவ்வளோ 25 பேர் உட்காருவாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் அவர் ஷாக்ட். கரெக்டாக 6:45 மணிக்கு அந்த கோயில் மாஸ்டர் டக்குன்னுவார்,
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை பாட ஆரம்பிச்சிங்கன்னா அதில் 25ல் 23 எழுந்து நின்னும். ஏய் அந்த பாட்டை நிறுத்து. அந்த அளவுக்கு பிசாசுக்கு இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் பற்றி பாடினா பிடிக்கல. தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் நீங்கள் லைஃப் லாங்காக பார்க்க முடியாது. நான் சொல்கிறத நம்புங்க. இவ்வளோ நாள் சில காரியங்க நம்புறீங்க, ரைட்? இனிமேலாவது நம்பணும் இல்லையா? அப்போது தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், ரைட்? அப்போது தேவன் உனக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார், ஒடுங்கின ஆவிக்குப்படியாக துதியை உடைய தருவார். தம்பி வாஸ்தார், டார்க்கஸ்ட் அவர் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் த டான். சாயங்காலம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவுன்றது நைட்டு, சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி 4:30 மணி ஆயிடுச்சு. ஐயோ விடியலையேன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த டைமில் தான் பயங்கர இருட்டாக இருக்குது. அந்த பக்தன் சொல்லுகிறான், டார்க்கஸ்ட் நைட்டில் இருக்குது, ஆனால் விடிய போகுது. இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும், பயமுறுத்துறதா இருக்கும். பயப்படாத, ஒரு இரவு வந்தால் ஒரு வெளிச்சம் வரும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. டைட்டானிக் கப்பல் மூழ்கி கொண்டிருந்தது. அப்போ அது அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 2612 பேர் கிட்ட சொல்லிட்டான் அந்த ஆள். அவ்வளோதான், உங்கள் லைஃப்பில் லாஸ் எல்லாம் சொன்னோன்னே உறைஞ்சி போச்சு அந்த இடத்துல எல்லாரும். அவங்க எல்லாருமாக சேர்ந்து அவர் என்ன சொன்னாரா, நியரர் மை காட் டு தீன் பாடுங்கன்னாராம். எல்லாரும் பாடினாங்க, ரைட்? அதில் ஒரு கையளவான மக்களை தவிர எல்லாம் செத்து போயிட்டான். வாழ்க்கையில் நீ அந்த இடத்துல பிரயாணம் பண்ணுறதுக்கு 1000 டீட்டெயில் கேட்பான். கப்பல் சிங்க் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் அலைவ் ஆர் டெட், சேவ்ட் ஆர் அலைவ், அவ்வளோதான். ரெண்டு லிஸ்ட்டு தான். நீ யோசிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நீ நியரர் மை காட் டு தி பாடணும். உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு எல்லாம் எஜுகேஷன் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு வீடு கொடுத்துருக்காரு, மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு, பிள்ளைங்க கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு, ஏர்பிளைன் கொடுத்துருக்காரு. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக் திஸ் டாக்ட்ரின், ஐ டோன்ட் லைக் தட் டாக்ட்ரின், திஸ் டாக்ட்ரின் ஐ டோன்ட் லைக். வென் யூ லிசன், ஒரு நாள் நீ நியரர் மை காட் டு பாடுவா, இட் வில் பி டூ லேட், பிகாஸ் ஆல்ரெடி யுவர் கப் இஸ் யுவர் ஷிப் இஸ் சிங்கிங். It's the right time to pay today. ஆண்டவரே என் கூட நெருங்கி சேருங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை உதவி செய்வார். ஒரு படி ஆண்டவர் என்னோடு கூட நெருங்கி போ. உன் வாழ்க்கையில் இருள் வரதான் செய்யும். இயேசு யார்ட்டையும் பொய் சொல்லலை. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன்கொள், இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதுதான் முடிவு. பவுல் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே பட்ட எல்லா பாடுகளிலும் தேவன் எனக்கு கொடுத்த ஆறுதலை அநேகருக்கு பயந்தளிக்கும் ஆறுதலின் கருவியாக என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். தேவன் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். வீட்டில் போனால் உங்கள் கணவன் மனைவிகிட்ட பேசுங்க, பிள்ளைங்கிட்ட பேசுங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் த டேஞ்சரை பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. ஆண்டவர் ஃபஸ்ட்டு ரத்தப்பழி ஒன்றை தான் கேட்பார், உன் குடும்பத்தை பற்றி. உதாசீனமாக விட்டுறாத. when you are in heaven they will be in hell, then it will be too late. பணக்காரன மாதிரி இங்கேருந்து ஒரு ஆளை அனுப்பி அவனை ரட்சிக்கப்பட வைக்கலன்னு சொன்னால் it will be too late.